الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. صدق الله العلي العظيم. இறையருளால் இன்றைய தராவீகை இனிதே நிறைவு செய்துவிட்டு இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இன்றைக்கு தொழுகையில் ஓதப்பட்ட வசனங்களிலே ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு சொல்ல வருகிற ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய கருத்துக்களை நாம் பதிவு செய்வதை ஒவ்வொரு மலக்குமார்களும் பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வார்த்தைகளிலே மிகவும் கவனம் தேவை என்பதை குறித்து ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். மா யல்ஃபிது மின் கௌலின், சொற்களில் இருந்து எந்த சொல்லும் இல்லை, இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அந்த சொல்லை பாதுகாப்பதற்காக, அதை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மலக்கு இருந்தே தவிர இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்படியானால் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, தீமை தரக்கூடியதாக இருந்தாலும் சரி, என்ன சொல்றோம் அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. சுருக்கமாக சொல்றதா இருந்தா, சிசிடிவி கேமரால நம்ம எப்படி நாம நடக்கிறத பார்க்குறோம், தூரமான இடத்துல நாம் ஒரு இடத்துல இருந்துட்டு நடக்கிறத பார்க்குற மாதிரி ரப்புல் ஆலமீன் நம்முடைய செயல்பாடுகளை, குறிப்பாக நம்முடைய சொற்களை பதிவு செய்வதற்காக என்றே பிரத்யேகமாக மலக்குமார்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளில் மிகவும் கவனம் தேவை என்பதை அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். சாதாரணமாக நாம் இன்னைக்கு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் ஒரு சின்ன வார்த்தை கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தெரியும், மிக நீண்ட நெடிய வரலாறு. யூசுப் அவர்களின் மீது தந்தைக்கு அதிகமாக பாசம் இருக்கிறது என்பதற்காக மற்ற சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசுகிறார்கள். என்ன செஞ்சா நம்முடைய அப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம மீது பிரியம் கொள்வார்கள் அப்படின்னு பேசும்போது ஒருத்தர் சொன்னார், யூசுப் இருக்கிறதுனால தான் அப்பா அவர் மேலே பிரியப்படுறாரு, அவர் ஆளை காலம் பண்ணிட்டா, அவரை கொலை செய்து விட்டால் அந்த பிரியம் நம்மீது திரும்பிவிடும் என்று அந்த சகோதரர்களில் ஒருவர் சொன்னார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த வசனங்கள் தொடர்ந்து யூசுஃபிலே வருகிறது. இன்னொருவர் சொன்னார், அபித்தரஹூஹு அருளன், தூரமான ஒரு பகுதியில் கொண்டு போய் விட்டுடலாம், கண்ணுக்கு தெரியாத பகுதியில். இரண்டாவது சகோதரர் சொன்னார். இன்னொரு சகோதரர் சொன்னார், வல்கூஹு ஃபீ கயாபத்தில் ஜுப், கடுமையான அடர்ந்த காட்டில் கொண்டு போய் விட்டு விடலாம், அங்கிருந்து வெளியில் தப்பிச்சு வர முடியாது, அதனால பிரியம் நம்ம மேல திரும்பிடும் என்று 3 விதமான கருத்துக்களோடு யூசுஃபின் மீது தந்தைக்கு இருக்கிற அந்த பிரியத்தை நாம் எப்படி மாற்றுவது என்ற ஆலோசனையிலே இருந்து கொண்டிருந்து முடிவெடுக்க முடியாமல் குழப்பத்திலே இருந்த அந்த குழந்தைகள் தந்தையிடத்திலே சொன்னார்கள், யூசுஃபை எங்க கூட அனுப்பி வைங்க, நாளைக்கு விளையாட போகும்போது நாங்கள் கூட்டுட்டு போறோம், அவர் எங்களோடு அங்கே இருக்கக்கூடிய கனிகளை சாப்பிடட்டும், எங்களோடு விளையாண்டு கொண்டு இருக்கட்டும், கொஞ்சம் யூசுஃப் அனுப்பி வைங்கள் என்று சொன்ன போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள்,
இன்னி அஹாஃபு ஐயகுலஹு திபு. என்ன சொன்னாங்க? இன்னி அஹாஃபு, நிச்சயமாக நான் பயப்படுகிறேன், ஐயகுலஹு திபு, ஓனாய் அவரை சாப்பிட்டு விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தடுமாற்றத்தில் இருந்த குழந்தைகளுக்கு அங்கே வழி கிடைத்து விட்டது. என்ன சொல்லி யூசுஃபை நம்ம தந்தைகிட்ட இருந்து பிரிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா அத்தாவே அதுக்கான வழியை சொல்லி கொடுத்துட்டாங்க என்று அவர்கள் நினைத்து கொண்டு அதற்கான திட்டத்தை தீட்டி அந்த யூசுஃபை அழைத்து சென்று அங்கே பாலாங்கிணற்றிலே தள்ளிவிட்டு வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் விளையாட போனோமா, யூசுஃபை எங்களுடைய ஜாமான்கள்லாம் இருந்த இடத்துல அவரை உட்கார வச்சுட்டு நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். நாங்கள் அப்படியே அங்கே சிந்தனையில் இருக்கும்போது ஒரு ஓனாய் வந்து அவரை சாப்பிட்டு விட்டது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஓனாய் சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை குழந்தைகள் அங்கே பிடித்துக் கொண்டார்கள். அவங்க தந்திரத்தை அங்கே செயல்படுத்துவதற்கு தந்தையினுடைய வார்த்தை ஒரு காரணமாக ஆகிவிட்டது. இந்த வசனத்திலே நமக்கு விரிவுரையிலே சொல்லப்படுகிறது, ஒரு வார்த்தை வெல்லும் என்று சொல்லுவார்கள், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள். தமிழ் பழமொழி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வார்த்தை தடுமாற்றத்தில் இருந்த குழந்தைகளுக்கு தவறை செய்வதற்கான துணிவை கொடுத்து விட்டது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா சொற்களும் பதியப்படுகிறது, கவனமா பேசுங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வார்த்தை அவர்கள் குழந்தைகள் தவறு செய்வதற்கான ஒரு தைரியத்தை கொடுத்து விட்டது. அத்தா பயப்படுறாங்கள, அவர் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இதே காரியத்தை நம்ம அவர்கிட்ட இதே காரணத்தை திரும்ப சொல்லிடலாம், பார்த்தா நம்பிடுவாங்கல்ல என்று அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு குழந்தைகளின் உள்ளத்திலே நஞ்சை அங்கே பதிவதற்கு அந்த வார்த்தை காரணமாகிவிட்டது. ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறுகளை நிறைய சொல்லுகிறான். அதனுடைய பின்னணியிலே நாம் செய்ய வேண்டியது என்ன, அதில் இருந்து படிப்பினைகள் பெற வேண்டும் என்பதையும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு ஓதப்பட்டது சமூக கூட்டத்தினுடைய நிகழ்வுகள், ஆது கூட்டத்தாருடைய நிகழ்வுகள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தில் ஏற்பட்ட செயல்பாடுகள் அத்தனையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். கதை கேட்டு போயிடாத. அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த வரலாறுகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த வரலாறுகளை முடிக்கிற போது அல்லாஹ் கேட்கிறான், பஹல் மின் முத்தகிர், இந்த வரலாறுகளில் இருந்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? பஹல் மின் முத்தகிர் என்று ஒவ்வொரு சமூகத்தை பற்றிய செய்திகளையும் அவர்களுக்கான தண்டனைகளையும் சொல்லி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறார், பஹல் மின் முத்தகிர், இதெல்லாம் பார்த்து நீங்க படிப்பினை பெற மாட்டீர்களா என்று அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்தினுடைய கடைசியிலும் அந்த சமூகத்தை பற்றிய கடைசியிலே கேட்கிறார். அப்படியானால் அல்லாஹ்வினுடைய யதார்த்தமான செய்தி என்னவென்றால், நாம் சொல்லுகிற பேசுகிற அத்தனை வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகிறது. எனவே நம்முடைய வார்த்தைகள் என்பது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த குர்ஆன் ஷரீஃபிலும் நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து 6 வகையாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. 6 வகை. முதலிலே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகுல்லஹும் கௌலம் மைசூரா. நபிக்கு பார்த்து அல்லாஹ் சொல்றான், வகுல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், லஹும் அந்த மக்களிடத்திலே, கௌலன் சொல்லை, எப்படிப்பட்ட சொல் தெரியுமா? மைசூரா, சாஃப்டாக இருக்கணுமா. மைசூரான என்ன அர்த்தம்? அன்பாக பேசுங்கள், சாஃப்டாக பேசுங்கள். தடபுடா என்று வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். அந்த சமுதாயத்திடத்திலே அவர்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் சொல்லுகிற கருத்துக்கள் போய் அங்கே அமராது. நீங்க சொல்ற செய்தி அவங்க உள்ளத்துல போய் உட்காரணும், என்ன ரப்பாக ஏற்றுக்கணும்னு சொன்னா உங்களுடைய சொல் என்பது மைசூரா, அன்பாக இருக்க வேண்டும். இந்த அன்புக்கு எதிர் சொல்லுங்க. எந்த வார்த்தையை சொன்னா கோபம் வருமோ அதுதான்.
அப்ப அந்த அமைப்பிலே நம்முடைய பேச்சு இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறார். இன்னொரு இடத்திலே சொல்கிறார், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வகுல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லஹும் அந்த சமுதாய மக்களுக்கு கௌலன் ஒரு சொல்லை, கரீமன் கண்ணியமாக பேசுங்கள். நம்முடைய பேச்சில் என்ன இருக்க வேண்டும்? கண்ணியம் என்பது இருக்க வேண்டும், அநாகரிகம் என்பது இருக்கக்கூடாது. கண்ணியமான முறையிலே நீங்கள் சொல்கிற போதுதான் சத்தியமாக இருந்தாலும் அசத்தியமாக இருந்தாலும் இவங்க சொல்றது கரெக்டா தப்பாங்கிறத அவங்க யோசிக்கிறதுக்கு அங்க வழி கிடைக்கும். அதனால உங்களுடைய சொல்லிலே கண்ணியம் என்பது இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அனுப்பும் போது அல்லாஹ் சொல்றான், இது ஹபா இலா ஃபிரௌன், ஃபிரௌனின் பக்கம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போங்க, இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான், நான் தான் ரப்பன் சொல்லிட்டு இருக்கான், அவர்கிட்ட போய் சொல்லுங்க. ஆனா சொல்லும் போது பக்கூலா லஹு கௌலன் லய்யினா, நளினமாக பேசுங்கள். பக்கூலா நீங்கள் இருவரும் சொல்லுங்கள், லஹு ஃபிரௌனிடத்திலே சொல்லுங்கள், கௌலன் லய்யினன் மென்மையாக பேசுங்கள், நளினமாக பேசுங்கள். அவர் வரம்பு மீறி விட்டார் என்பதற்காக நீங்களும் வரம்பு மீறாதீர்கள். என்ன எப்படிமா பேசுவ, நான் யார் தெரியுமில்ல என்று, எங்க ரப்பையே நீ கூட பெருசு நீ சொல்லிட்டியா என்று நீங்கள் கோபத்திலே ஆக்ரோஷத்திலே வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். அவர் சொன்ன கருத்து தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ரப்புக்குமுல் ஆலா என்று ஃபிரௌன் சொன்னது உண்மைதான். ஆனா அது தப்புங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும். எப்ப புரியும்? நளினமாக பேசினால்தான் அங்கே புரிவதற்கான சூழல் இருக்கிறது. நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்ன செய்தி அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார், நீங்கள் நளினமாக பேசுங்கள். ஃபிரௌன் வரம்பு மீறிட்டாங்கிறதுனால நீங்களும் வரம்பு மீறி விட வேண்டாம். அப்ப நம்முடைய சொல் என்பது அங்கே பதிவு செய்யப்படுகிறது. அந்த சொல் எப்போது பிறருக்கு பயன் தரும் என்று சொன்னால், அது மென்மையாக இருக்கிற போதுதான், சாஃப்டாக இருக்கிற போதுதான் அது பயன் தரும். ஹார்டாக இருந்துச்சுன்னு சொன்னா அது விவாதங்களையும் விதண்டாவாதங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் கூறத்தான் செய்யுமே தவிர அதற்கு அந்த முற்றுப்புள்ளி என்பது ஏற்படாது. அடுத்து அல்லாஹ் பேசுகிறான், வைதா குல்தும் ஃபஅதிலு, வைதா குல்தும், அல்லாஹ் நாக்கை கொடுத்திருக்கிறான் என்பதற்காக எப்படி வேண்டுமென்றாலும் அந்த நாக்கை சுழற்சி விடாதீர்கள். வைதா குல்தும், நீங்கள் பேசினால், ஒட்டுமொத்த இறை விசுவாசிகளுக்கும் அல்லாஹ் பேசுகிறான், வைதா குல்தும், நீங்கள் பேசினால் ஃபஅதிலு, நீதமாக பேசுங்கள், நியாயமாக பேசுங்கள், அநியாயமாக உங்களுடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டாம். நீங்க நியாயமாக பேசுவதும் பதியப்படுகிறது, அநியாயமாக பேசுவதும் பதியப்படுகிறது. நியாயமாக பேசினால் நன்மை கிடைக்கும், அநியாயமாக பேசினால் தீமை கிடைக்கும். அதனால உங்களுடைய சொற்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது. உங்களுடைய பேச்சிலே நீதத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், இறையச்சம் உள்ளவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வகூலா லஹு கௌலன் சதீதா, நேர்மையாக பேசுங்கள், நேர்மையாக பேசுங்கள், நீதி தவழ்ந்து பேச வேண்டாம். நேர்மையாக உங்களுடைய வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று இந்த அமைப்பிலே உங்களுடைய சொற்கள் என்பது உங்கள் வாயில இருந்து வர வேண்டும். நேர்மைக்கு எதிராக முறையிலே உங்களுடைய பேச்சுக்கள் இருந்தால் அதுவும் பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு தண்டனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பேச்சை கவனமாக அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நமக்கு குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிற வழிமுறை. ஆறாவதாக, வகூலா லஹு கௌலம் மஅரூஃபா, நல்லதை பேசுங்க. எதை பேசுங்க? நல்லதை பேசுங்க. நீங்க நல்லதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு அது மறுமையிலே பலன் கொடுக்கும். தீமையை பேசினால் அது உங்களுக்கு தீமையை கொடுக்கும், தண்டனையை கொடுக்கும். எனவே உங்களுடைய பேச்சுக்கள் என்பது சமூகத்தில் பயன் தர வேண்டும் என்று சொன்னால், எதிர்த்தரப்பில் இருப்பவருக்கு பிரதிபலிப்பை தர வேண்டும் என்று சொன்னால், இந்த 6 வகைகளில் நம்முடைய பேச்சுக்கள் இருக்கிற போதுதான் அது பலனை தரும். இதற்கு எதிராக இருக்கிற போது அது தீமையை தான் தரும்
என்கிற விஷயங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனுடைய பல்வேறு இடங்களிலே மனிதனுடைய சொற்கள் என்பது இந்த அமைப்பில் இருக்கிற போதுதான் அது பிறருக்கு பலனை தரும். அல்லது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சொல்லை குழந்தைகள் எப்படி தவறாக பயன்படுத்தினார்களோ அதே போன்று அது தீமையாகத்தான் போய் முடியும். எனவே உங்களுடைய சொல்லிலே கவனத்தை நீங்கள் கடைபிடியுங்கள் என்பதை இன்றைய தராவீஹ் சிந்தனையாக நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தினுடைய கருத்தை முழுமையாக புரிந்து செயல்படுகிற நல்ல தௌஃபீகை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.